ஹலோ டிஆர்ஜி ஃபேமிலி, நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் மக்களே. ஆனால் ஒவ்வொரு டைம் சமைக்கும் போதும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் இருப்பான். சரியான குழப்பத்துக்கு பிறந்தவன். இவனை எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். தேங்காய் 1 கப்பு, ஒரு 6-7 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, இஞ்சி 3 சிறிய துண்டு, கருவேப்பிலை, பொட்டுக்கல்ல ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதை சட்னி அரைக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை போடும்போது தான் நமக்கு சட்னி இன்னும் டேஸ்ட் ஆகும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். என்னடா அது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு ஏதோ சொல்கிறான்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, சர்க்கரை தான். யூஸ்வலாகவே நீங்கள் சர்க்கரை எந்த டிஷ்ஷில் போட்டு சமைச்சிங்கனாலும் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரை போடுறது. எப்போவுமே சட்னி அரைக்கும் போது மிக்ஸி ஹை ஸ்பீடில் வச்சு ஒரே சுற்றில் ஓட்டி எடுத்துடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிக்கங்க, தண்ணி ஊற்றாமல். பாருங்கள் எந்த அளவுக்கு கொரன்னு இருக்குன்ட்டு. தண்ணியே ஊற்றலை, அப்படியே விட்டு லைட்டாக தான் அரைச்சிருக்கேன். எதனால் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி ஒரே ஸ்பீடில் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா மிக்ஸி ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது நமக்கு அது தேங்காவே ஒரு மாதிரி குக்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிங்கனாலுமே சட்னி டேஸ்ட் வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம் நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு கொரன்னு இருக்குன்ட்டு. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கனாலுமே டேஸ்ட்டாக இருக்காது. இந்த அளவுக்கு தான் கொஞ்சமாச்சும் கொரன்னு இருக்கணும். அந்தளவுக்கு அரைச்சிக்கங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம். இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள் சட்னி எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முருகலை ஒரு தோசை ஊற்றிப்போம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க இவன். டேஸ்ட்டுக்காகன்ட்டு இல்லை, நான் ஃபஸ்ட் எவர் சமையல் கட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அது இவனை குக் பண்ண தான். நான் மட்டும் இல்லை, நீங்கள் பசங்க யார்கிட்ட போயிட்டு உங்களோட ஃபஸ்ட் எவர் ரெசிபி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் இவன் தாங்க, தோசை. பசங்களை சமையல் கட்டு கொண்டு வந்த பெருமை இவனையே சேரும். உண்மையை சொல்லணும்னா இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே சட்னி. நெக்ஸ்ட்டு இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்றதை தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்படியே லைக் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் அடுத்து என்ன டிஷ் சமைக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம்.